ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு சும்மா என்னுடைய வீட்டில் நான் வச்சுருக்கிற செடியை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுறேன். பெரண்டை நல்ல பூ விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செடியாக தான் வச்சுருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூத்துருக்கு. அப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். இந்த வருஷம் நம்ம முருங்கை மரத்தில் நல்ல காய் வச்சுருக்கு. இந்த முருங்கை மரத்துக்கு 2 வயசு. கரெக்டாக கோவிட் டைமில் வச்சோம் நாங்கள். அப்போ முருங்கைக்கீரை கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் இந்த முருங்கை மரத்துக்கு நல்ல காய். நல்லா வந்து கீழேயே கையிலே பறிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ரோட் சைடெல்லாம் அப்படியே கீழே தழைஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஒரு பர்பிள் கலர் பூ கூட க்ரூட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். காம்பவுண்ட் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வந்து கத்தாழை இருக்குது. அதுக்கப்புறம் செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி செடி வந்திருக்கு. அதுவாக வந்தது தான். காயெல்லாம் கட் பண்ணால் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஊற்றுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை பெருசாக தோட்டம் வைக்கிறதுக்கு. ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதோட நம்ம வீட்டில் இருந்தாலுமே நம்ம மாடி தோட்டம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு தோட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஒர்க்கிங்கிறதுனால எதுவும் பண்ண முடியலை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் என்னோடய தோட்டத்தை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் வீடியோட எண்டில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தோட்டம் பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ன்றதை எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மார்னிங் எழுந்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம், ஒரு சின்ன ஒரு பூ இது அதை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மார்னிங் வைப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நமக்கு வந்து முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய் எல்லாமே நல்ல ஒரு விட்டமினோட சத்து நிறைந்தது. அதை நம்ம வந்து எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெரண்டை சட்னி, பெரண்டை துவையல் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பட்டாணி செடி. பச்சை பட்டாணி இருக்குங்க இல்லைங்களா, காய் பட்டாணி. அதை நான் உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அதை வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து அப்படியே முளைச்சிடுச்சு. நான் எடுத்துகிட்டு தொட்டியில் போட்டேன். எல்லாமே நல்லா செடியாக வந்துடுச்சு. அதை நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் பூ, இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது ஒரு சின்ன ஒரு க்ரோட்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் பட்டன் ரோஸ், இது ஒரு லைட் கலர். இது ஒரு பக்கம் இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் டார்க் கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் நம்ம தோட்டம். இதை வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுறவர் இவர் தாங்க. விவசாயி பாருங்கள் எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி. என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர் ஆல்.